ஐயா சொல்றாரு, அது வந்து ஒரு அடக்கம் பண்ற வரையும் அது பின்னாடியே இருக்கும். வந்து மறைஞ்சாதான் அடுத்த உடல் எடுக்கணும். என்ன மறைஞ்சா? ஆமா, அதாவது உடலை வந்து நம்ம ஒண்ணு கொளுத்தணும், சரி போதிக்கணும். சரி, அப்பதான் அது வந்து அந்த இடத்த விட்டு நகரும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஒவ்வொரு உடல் வந்து சாமி 4 வருஷம் 5 வருஷம்லாம் வச்சிருக்காங்க. ஆமா, அதெல்லாம் எப்படி சாமி? ஆன்மா கூடவே இருக்குமா இல்ல எப்படி சாமி? ஆன்மா தனித்து இயங்காது. இல்ல, அவர் கேட்கறது என்னன்னா, இந்த மம்மின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? மம்மி ஆங்கிலத்தில் எகிப்துலலாம் பிரமிடுகள்ல அது போயிடும்பா. ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் தனித்து உடல் இல்லாமல் அது இயங்க முடியாது. உடல் இல்லாமல் இயங்க முடியாதுன்றதால அது சுற்றி சுற்றி பார்க்கும். சுற்றி சுற்றி பார்த்துட்டு கடைசியாக உடல் எடுக்க அது போய் தான் ஆகணும். அது இங்கேயே இந்த உலகத்தில் அதால் தனித்து இயங்க முடியாது. அதனால் ஆன்மா உடல் எடுக்க போய்டும். நீ இந்த உடலையே வச்சுக்கிட்டு இருந்து பல வருஷங்கள் இருந்தாலும் கூட அது இருந்துட்டு போகுதுன்னு ஆன்மா போய்டும், உடல் எடுக்க போய்டும். ஆமாம் ஆமாம், ஒரு கட்டத்தில் இல்லை, 10 நாள் தாக்கு பிடிக்கிறதே பெரிய கஷ்டம். அதனால தான் 16வது நாளில் காரியம்னு ஒன்று வச்சு அன்னைக்குள்ளே எல்லா கதையும் முடிச்சிட்டான். அதாவது ஊரெல்லாம் ஒலிக்க அழுதிட்டு பேரினை மாற்றி பிணமென்று பேரிட்டு சுரையாங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தாரு. நாங்கள் உன் பேரே மாறி போச்சு. இதெல்லாம் வந்து எவ்வளோ நாள்லன்னா 16 நாளில் முடிச்சிருவான். ஊரெல்லாம் அழுகுறாங்களே தவிர 16 நாள் தான் இதுக்கு டைம். அதுக்கப்புறம் எத்தனை பேர் கொளுத்திடுவாங்க, ஒரு சாம்பல் ஆகிடும், அதோட முடிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் போய் உடல் வந்து ஆன்மா வந்து போய் உடல் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா பாவ புண்ணியங்கள் பதிவாகிருக்கு. இதை இந்த பதிவின்படி இது உடனே போய் பேட்டர்ன் அங்கே ரெடியாக இருக்கும், போய் உடனே எடுத்துகிட்டு வரணும். அது அதோட விதிக்கப்பட்ட விதி. அதனால் அது போய்டும், அது போய் உடல் எடுத்துகிட்டு வந்துடும். அதனால் இதை வச்சிட்டு இருக்கிறாங்கன்றதால அது போகாமல் வெயிட் பண்ணுறதுக்கு ஒன்றும் வேலை இல்லை. ஏன்னா தனித்து இயங்க முடியாது ஆன்மாவால், உடல் இல்லாமல். அதனால தான் வந்து ஆன்மாலாம் இறைவனின் ஒரு கூறு, ஏற்கனவே இருக்கக்கூடிய அனாதி பொருள் அது. அப்போது அதுக்கு ஒரு அந்த சூக்கம உடலுக்கு ஒரு உடலை தர்றது தான் இறைவனோட வேலை. இறைவன் உயிரை கொடுக்கல. உயிரை இறைவன் கொடுத்தானா, நிறைய பேர் உயிரை நமக்கு இறைவன் தான் கொடுத்தது தப்பாக நினச்சிட்டு இருப்பாங்க. உயிர் இறைவன் கொடுத்தது கிடையாது. இறைவன் மாதிரி ஒரு அனாதி பொருள் உயிர். இப்போ பதி பசு பாசம் எனப்பகர் 3இல் பதியினை போல் பசு பாசம் அனாதின்னாங்க. அனாதின்னா பழைய பொருள், தோன்றிய பொருள் இல்லை, ஏற்கனவே இருக்கிற பொருள். தோன்றிய பொருளுக்கு அழிவு நிச்சயம், இது ஏற்கனவே இருக்கிற பொருள். அதனால பதி பசு பாசம் எனப்பகர் 3இல் பதியினை போல் பசு பாசம் அனாதி. பதி அணுகில் பசு பாசம் நில்லாவேன். இப்போ பதின்ற இறைவன் கிட்ட வந்துட்டா அங்கே பசுவோ பாசமோ நிற்க முடியாது, இறைவனோட கலந்துரும். அப்படிதான் இந்த ஆன்மா உடல் எடுக்க போகும்போது பதியை கலந்து பதியோட இருந்து அது கொடுக்குற உடலை, அது கொடுக்க அந்த கருவி கரணங்களை பூட்டி இறைவன் அனுப்பார். அந்த கரணங்களை 4 விஷயத்தை இறைவன் அங்கே பூட்டலைன்னா உனக்கு இங்கே வாழ்க்கையே கிடையாது, உடல் கிடையாது. இதையெல்லாம் அங்கேருந்து பூட்டி அனுப்புகிறாரு அவர். அமிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வர ஒரு தாயோட கருப்பைக்குள்ளே போக முடியும். கருவி கரணங்கள்லாம் அப்போ தான் உனக்கு உள்ளே இருந்து தான் உருவாகுது. ஆனால் அந்த கரணங்களோட 4 விஷயம் உன்னோட இறப்பை முடித்ததுக்கப்புறம் அதை பூட்டினா தான் ஆன்மா அங்கேருந்து வரும். இப்படி ஒவ்வொன்றத்தையும் இறைவன் வந்து திரும்ப பூட்டி அமுச்சிக்கிட்டே இருக்காரு. அவருக்கு வேறு வேலையே இல்லையா? இதுதான் வேலையானா இதுதான் வேலை. ஆனால் இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த சுமந்துன்னு போகுது பார்த்தீங்களா, சூக்கம உடல் இங்கேருந்து சுமந்துட்டு போத அதை வச்சு தான் அங்கே உடல் கொண்டு வர வேண்டிய வேலை அதுக்கு. அப்போ தான் அவர் பூட்டுறார். இல்லைன்னா எந்த பாவ புண்ணியமும் இல்லை, நில் பேலன்ஸாக போயிடுச்சுன்னா ரிட்டர்ன் கிடையாது, அங்கேயே இறைவனோட ஐக்கியம், பிறவி கிடையாது. ஆனால் நில் பேலன்ஸாக போலியே, அந்த கொண்டு வந்த சஞ்சித கர்மா ஆகாமிய கர்மா, அந்த கர்மா 2 கர்மாவே 2 மூட்டையாக தூக்கின்னு போயினுது. பாவம் ஒன்று புண்ணியம் ஒன்றுன்னு 2 மூட்டையும் தூக்கின்னு போய் திரும்ப பிறவி எடுத்துக்கிட்டு வருது. எந்த மூட்டையும் எல்லாத்தையும் இங்கேயே காலி பண்ணிட்டு நில் பேலன்ஸில் போயிட்டா பிறவி கிடையாது. சரியா? அப்படி இந்த உடல் வந்து உடல் இல்லைன்றதுனால ஆன்மா இங்கேயே சுற்றின்னு இருக்குமானா கிடையாது, தனித்து இயங்க முடியாது. உடல் இல்லாமல் ஆன்மாவால் இயங்க முடியாது. அதனால் உடனடியாக போய் உடல் எடுத்துக்கிட்டு வந்துடும், மீண்டும் பிறவி சுழற்சியில் வந்து மாட்டிக்கும். அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் இந்த பாதை பயணம்.
சொல்லு சாமி. அதிகமா இது நம்ம சீடரோட கேள்வி சாமி. ஆ என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு 6 மாசம் முன்னாடி நான் நல்லா பாடம் பண்ணேன். ஆ இப்போ 2 மாசமா எனக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆ 6 மாசம் கூட நான் அந்த அனுபவத்தை சரி 2-3 மாசமா பண்றேன், என்னால முடியல. சரி நான் அந்த பாடத்தை விட்டு வெளியில போறேனா இல்லை எப்படி, இல்லை நான் கரெக்டா தான் பண்றேனா? சரி. நிறைய பேர் இந்த மாதிரி கேட்கறாங்க சாமி. ஆ ஆ இது என்ன சாமி இது? ஒன்று அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. பாதைக்கு போறாங்களா, ஏன் அந்த 6 மாசம் முன்னாடி வந்த அனுபவம் இப்போ இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை, அப்படி இப்படின்னு புலம்புறாங்க. இது என்ன சாமி, எப்படி சொல்ல? ஒன்றும் இல்லை, சிம்பிள். இது நல்லா புரிஞ்சு. நம்மளை இப்போ இங்கே உட்காரும்போது குமையுது, ரூமை மூடிட்டு உள்ளே போய் உக்காருன்னா அடப்பாப்பா குமைச்சல்ல யார் உக்காடுறாங்க, விடுப்பா கதை நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்படி தானே வரும். ஏமா இது ஒரு பெரிய கஷ்டம். அப்போ குளிர், நான் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரூமில் போய் முதல்ல கதவை மூடு உட்காரு பாடத்துலன்னு போயிடுறோம். கொஞ்சம் குளிரோ ஒரு மிதமான இடமா இருக்கும்போது அதுக்கான சூழல் அமையணும். இந்த சூழ்நிலை சரியில்லை. வெயிலில் ஃபேனை போட்டு ஏசி போட்டாலே புழுக்கம்பா யாருப்பா போய் ரூமில் உட்காருவான்? நீ வேற பாடத்தை பற்றி இப்போ போய் கேட்டுன்னு. இந்த வெயிலில் அதெல்லாம் சாத்தியம் இல்லை, ரொம்ப கடினம். அதனால சில பேர் எவ்வளோ பேர்த்து ஊற்றாலும் பாடம் பண்ணியே ஆகணும், ஐயா பாடம் கொடுத்தார் பாடம் பண்ணியே ஆகணும், குரு சொன்னதை நான் செய்தே ஆகணுன்றவங்க அந்த வைராக்கியத்தில் போய் உட்காருவாங்க. வைராக்கியம் இல்லாதவங்க எப்பா இப்போதான் குளித்தேன், ஐயா இன்னும் போய் அங்கே உட்கார முடியாது, அப்புறம் பார்த்துக்கலாம் விடு கொஞ்சம் வெளியே போக வேண்டியிருக்குன்னு புறப்பட்டுருவாங்க. அதனால் இப்போதைக்கு அப்படி தான் இருக்கும். இந்த வெயில் காலம் போட்டோம்பா எல்லாம் நல்லா பாடம் பண்ணுவாங்க. சொல்லுப்பா அடுத்தது என்னன்னு. சாமி இப்போ ஜீவ சமாதி தான் இருக்கு சாமி. ஆ ஏன்னா மொத்தமாக மூடிடுறாங்க சாமி, மொத்தமாக க்ளோஸ் பண்ணிடுறாங்க. யாருப்பா அது? இல்லை சாமி, ஆ ஜீவ சமாதி வந்து மொத்தமாக கல் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஓ அது சொல்கிறியா? ஆற்றல் எப்படி சாமி வரும்? எந்த கேப்பும் இல்லாமல் எப்படி ஆற்றல் வரும்? ஆன்மாவை உன்னால் பார்க்க முடியுமா? பார்க்கலாம். இந்த பாடம் மூலியமா குரு பாடம் மூலியமா விட்டுடு, பாடம் நீ எல்லாத்தையும் பார்க்கலாம். சாதாரண பார்க்க முடியாது. பார்க்க முடியாது இல்லையா? ஆன்மா இன்விசிபிள். உயிரை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. இன்விசிபிள், பார்க்க முடியாது, கண்ணுக்கு தெரியாது. ஆனால் பார்த்தவங்கலாம் இங்கே இருக்கீங்க தானே, எல்லாம் நம்ம பாடம் வாங்கினவங்கலாம் பார்த்தோம். உணர்றது என்னம்மா? பார்த்தோம்மா. என்னம்மா இப்படி சொல்லிட்ட? பார்த்தீங்களா இல்லையா? நீங்கள் பார்த்தோம், உயிரை ஜீவ ஜோதியை பார்த்தோம் இல்லையா? அப்போ முயற்சி செய்தால் பார்க்கலாம். அது மாதிரி சில விஷயங்கள் பார்க்க முடியும், ஆனால் எல்லாருக்கும் முடியுமானா முடியாது. பாடம் வாங்கினவங்களுக்கு இன்விசிபிளாகவும் இருந்தாலும் கூட பார்க்க முடியும். அதுக்கான ஆற்றல், அதுக்கான வழிமுறைகள் நமக்கு ஐயா கொடுத்துட்டு போனார், சொல்லிட்டு போனார், நம்ம வந்து பார்த்தோம். அது மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்க்கலாம். ஆனால் அதுக்கான பயணம் நம்மக்கிட்ட அந்த வைராக்கியம், பாடம் பண்ணுறதுக்கே அந்த வெயில் காலத்தில் முடியலன்னு இருக்கும்போது இந்த வைராக்கியம் இல்லாமல் எப்படி பண்ண முடியும்? வைராக்கியம் இருந்தால் எல்லாத்தையும் பார்க்கலாம், இறைவனையே பார்க்கலாம், இறைவனையே உணரலான்ற நிலையில் இருக்கும்போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவை நம்மளால் பார்க்க முடியாமல் போயிடுமாண்ணா? தாராளமாக பார்க்கலாம். அதுக்கான முயற்சியும் அந்த விடாப்புடியும் வைராக்கியமும் அவசியம். இந்த படத்தில் அடுத்த ஸ்டெப்புக்கு போனோன்னா வைராக்கியம் அவசியம். எதை வேணாலும் இழப்பம்பா நான், ஆனால் வந்து நான் ஆன்மாவை பிடிக்காம பார்க்காம விட மாட்டேன்பான்னு உட்காந்தா பார்த்துடலாம். இதுதான் கண்காணி இல்லென்று கள்ளம் பல செய்தார், கண்காணி இல்லாத இடமில்லை காணுங்கள். நாங்கள் இப்போ கண்காணி இல்லாத இடமில்லை. கண்காணின்னா யாரு? சூப்பரண்ட்டு. கண்காணிக்கிறவங்க யாரு? கண்காணிப்பாளர்னு சொல்லுவோம்ல, சூப்பரண்ட்டு இல்லையா? இப்போ அந்த சூப்பரண்ட்டுன்னா எல்லாத்தையும் வாட்ச் பண்ணணும், அவர் வேலை அதுதான். சூப்பரண்ட், ஒரு போலீஸ் சூப்பரண்ட் இருக்காரு, எஸ்பி, அவர் அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக எங்கே தப்பு நடக்குது, என்ன நடக்குது, ஏது நடக்குது பார்க்கறது தான் அவர் வேலை. அதுக்கு தான் அவர்கிட்ட அவ்வளோ போலீஸுங்க, டிஎஸ்பி, எஸ்பி, இவங்க அவங்க டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எல்லா போலீஸுங்க கொடுத்துருக்கிறதுக்கு காரணம் அதுதான். அது மாதிரி இந்த கண்காணின்றது எதுன்னு சொன்னால் நம்ம ஆன்மா உள்ளே உக்காந்து கண்காணிச்சிக்கிட்டு இருக்கு. நாம் என்னென்ன பண்ணுறோம், இந்த ஆன்மா இந்த கருவி கரணங்கள் என்ன பண்ணுது, இதையெல்லாம் கண்காணித்து நோட் பண்ணிக்கிட்டே இருந்து அதுக்கேற்ற பிறவியை போய் எடுத்துக்கிட்டு வர்றதுக்கான ஒரு மிகப்பெரிய வேலையை அது செய்யுது. அதுக்கு பேர் தான் அது கண்காணி. அப்போது கண்காணி இல்லாத இடமில்லை காணுங்கள். அப்போ அது எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆன்மான்றது அழிவில்லாதது, எல்லா இடத்துலையும் இருக்குது, உனக்குள்ளேயும் இருக்குது, உன்னை அது கண்காணிச்சிக்கிட்டு இருக்குது. புரியுதா உனக்கு? அப்போது இப்படி இருக்கிறத நீ ஏன் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிற? அது உன்னை பார்த்துக்கிட்டு இருக்குதுன்னா
அதை நீ பார்க்க முடியுன்றது தான் முக்கியம். அப்போது அதுக்கான பாதையும் பயணமும் நீ தொடர்ந்து அந்த விடாமுயற்சியோட முயற்சி செய், ஒரு நாளைக்கு கண்டிப்பாக பார்க்கலாம். சரியா? ஆத்மா வணக்கம்.